Mindset is everything. Everything based on your mindset. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேருக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதனால் நம்ம யங் ஏஜை ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட யங் ஏஜை எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நாம் நம்மளோட யங் ஏஜை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. நம்பர் 1, மேக் கோல். நம்ம நிறைய பேர் ஒரு கோல் இல்லாமல் தான் நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நாம் கரெக்டாக ஒரு கோலை செட் பண்ணால் தான் எங்கே போகணும் அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியும். அப்போ தான் நம்மளோட யங் ஏஜ்லேயே நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எது எல்லாம் தேவையோ அது அப்போவே கற்றுக்கிட்டு அதில் ஒரு மாஸ்டரியை ரீச் பண்ணுவோம். கோல் இல்லை அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கும். இந்த உலகத்தில் 70% ஆஃப் த பீப்புள் அவங்க செய்கிற வேலையை பிடிக்காம தான் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்கக்கிட்ட ப்ராப்பராக ஒரு கோல் இல்லை. நாம் யார் ஆகணும் அப்படின்னு இப்போவே முடிவு பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஒரு கோல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை ஹாப்பியாக செய்ய முடியும். அந்த வேலையில் நம்மளோட ரொம்ப பேஷனாகவும் இருக்க முடியும். நம்பர் 2, ஒர்க் ஹார்ட். நம்ம கிறிஸ்டல் கிளியராக ஒரு கோலை செட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கோலு கிளியராக இருக்கனால எதெல்லாம் தேவையோ அதை கற்றுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோலுக்காக ஒர்க் பண்ணணும். நம்மளால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் அந்த கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியான வே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கு தான். நம்மளால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட எஃபர்ட்டை போட்டு ஒர்க் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 3, டோன்ட் லிசன் நேசேயர்ஸ். இந்த 3rd ஸ்டேஜில் நாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து ஏன்டா இதை பண்ணுற, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு நீங்கள் மைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ட் அப்படியே போய் பயமும் சந்தேகம் தான் வரும். ஸோ எப்போவுமே மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்காம உங்கள் மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு மட்டும் கேளுங்க. நம்ம கோலுக்காக ஒர்க் பண்ணும்போது மற்றவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சுக்கிட்டு நம்ம கோலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நம்பர் 4, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நிறைய பேர் அவங்க ஒரு கோலை செட் பண்ணிக்கிட்டு இன்னுமே ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஃபெயிலியர் எல்லாமே ஒரு நியூ லெசனை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதை நம்ம லெசனாக தான் கன்சிடர் பண்ணிக்கணும், ஃபெயிலியராக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபெயில் ஆனாலும் அதை நம்ம எகெயின் அண்ட் எகெயின் ட்ரை பண்ணும்போது நம்மளால் நியூ ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண முடியும். ஃபெயில் அப்படிங்கிறது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லைஃப் அப்படின்னு அப்துல் கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் ஃபெயில் ஆனாலும் நம்ம கோலுக்காக எகெயின் அண்ட் எகெயின் ஒர்க் பண்ணணும். இந்த கான்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங்.